இன்றைக்கு அந்த கலாச்சாரத்தை நாம் தான் முதல்ல உருவாக்கி வச்சோம். 10th படிக்குது, அது தனி ரூமில் படிக்கட்டும். குழந்தை ஒரு 3 வயசானோடனே அது தனி ரூமில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா கூடம் ஒன்று இருக்கும், தாழ்வாரம் ஒன்று இருக்கும். அந்த தாழ்வாரத்தில் தான் எல்லாம் படுத்து கிடக்கும். ஒரு 2-3 பாய் இருக்கும். அந்த 3 பாயில் ஒரு 4 தலகாணி கிடக்கும். அதுக்கு ஒரு 7-8 பேர் சண்டை போட்டுப்பாங்க, அடிச்சுக்குவாங்க. கடைசியாக யாருக்கு அந்த தலகாணி கிடைக்குதோ அதுங்க அந்த தலகாணியில் படுத்து கிடக்கும். மற்றதெல்லாம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு பிறண்டுட்டு கிடக்குங்க. ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம், சிரிச்சிகிட்டு இருப்போம், சண்டை போட்டுக்குவோம், ஒம்பு பண்ணிக்குவோம். பாட்டிகிட்ட போய் புகார் சொல்லுவோம். அதுக்கப்புறம் அம்மா கிட்டே போயிட்டு 2 பிள்ளை படுத்துப்போம், அப்பா கிட்டே போய் 2 பிள்ளை படுத்துப்போம், பாட்டிகிட்ட போயிட்டு ஒரு பிள்ளை படுப்போம். ஒரு தாயின் அரவணைப்பில், ஒரு தந்தையோட அரவணைப்பில் அடுத்து தூங்குகிற அந்த குழந்தைங்க தப்பு செய்யணும்னு நினைக்கவே நினைக்காது. ஒரு அரவணைப்பில் இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு கண்டிப்பாக இருக்கும். ஒருத்தருக்கு சண்டை போட்டுக்கிறது, அடிச்சுக்கிறதுலேயே அவங்களுடைய கோபம், அந்த மனதில் உள்ள வெறுப்பு, வெறுமை எல்லாமே தீந்துடும். உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த வித தப்பு செஞ்சாலும் நேராக அம்மா கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த குழந்தையாக உங்கள் குழந்தை இருக்கும்.